بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களும் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி பொருளையும் விளக்கத்தையும் பார்த்து வருகிறோம். அதில் பக்ரா அத்தியாயத்தில் உள்ள ஒரு சொல்லுக்கு விளக்கமாக நம்ம பார்த்து வர்றோம். என்ன சொல்லுன்னு கேட்டால், யார் ரமலானை அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொன்னால், அதில் எப்படி ரமலானை அடைகிறது, ரமலானை எல்லோரும் ஒரே நேரத்தில் அடைவாங்களா, வெவ்வேறு நாளில் அடைவாங்களா, அந்த மாதிரி விஷயங்களை அதனுடைய விளக்கமாக கடந்த சில வாரங்களாக பார்த்து வர்றோம். இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், சென்ற வாரம் என்ன பார்த்தோம்னா, ஒரு நாளுடைய ஆரம்பம் சுபுகில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அந்த பிறை பார்க்கிற கான்செப்டை மறுக்கிறாங்க. பிறை நம்ம சுபுகில் பார்க்க முடியாதுல்ல, காலை நேரத்தில் தலைப்பிறை பார்க்க முடியாது. அது இருந்தால் கூட அதனுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி அமுங்கி போயிடும். பிறை எப்போ பார்க்க முடியும்னு கேட்டால், மறையிற பிறையைத்தான் பார்க்க முடியும். அந்த மறையிற பிறையும் கூட சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அந்த பிறை மறையணும். அப்போ தான் அந்த இடத்துல அடிவானத்தில் பார்க்க முடியும். நம்ம மகரிபில் தான் பிறை பார்க்குறோம். அவங்க காலையில் தான் ஒரு நாளுடைய ஆரம்பம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கருத்தை வைத்து கொண்டு தான் பிறை பார்க்கிறதையே மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு நாளுடைய ஆரம்பம் காலை கிடையாது, மகரிபு தான் என்பதை ஏராளமான ஹதீஸ் ஆதாரங்களுடன் பார்த்துருக்குறோம். அவங்க சொல்லக்கூடிய வாதங்கள் எப்படி தவறாக இருக்குது என்பதையும் பார்த்துருக்குறோம். அதன் தொடர்ச்சியில் இன்னொரு வாதத்தை வைப்பார்கள். ஒரு நாளுடைய ஆரம்பம் காலையில் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக என்ன வைப்பாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் பிறை பார்த்ததாக சாட்சி சொல்லுவாங்க. ஒரு ஹதீஸில் எப்படி வரும்னு கேட்டால், அதாவது ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வாகன கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அன்னஹும் ரஅவுல் ஹிலால பில்லம்சி, நேற்றைய தினம் பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னார்கள். ஒரு வாகனத்திலேருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க, பிறை பார்த்ததை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று பிறை பார்த்தோம், நேற்றுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அபுதாபில் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், 2 கிராமவாசிகள் வந்தார்கள், லஹல்லல் ஹிலால அம்சி அசியத்தன், நேற்று மாலை பிறை பார்த்தோம் என்று அந்த 2 பேரும் பார்த்ததாக சொன்னார்கள். அவங்களும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா, நேற்றுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்னு மாஜாவில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு ஒரு வாகன கூட்டம் வந்தார்கள், அன்னஹும் ரஅவுல் ஹிலால பில்லம்சி, நேற்று பிறையை பார்த்தோம் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி கருத்துப்பட சில ஹதீஸுகள் இருக்கிறது. இது ஆதாரமாக வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு நாளுடைய ஆரம்பம் சுபுகு தான், மகரிபு கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் மகரிபில் பிறை பார்த்துட்டீங்க. அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மகரிபு வருது, அது சனியுடைய கணக்கில் நமக்கு வர, உலக கணக்கில் வெள்ளிக்கிழமை மகரிபில் நீங்கள் பிறையை பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு காலையில் நீங்கள் சொல்கிறீங்க, சாட்சி காலையில் சொல்கிறீங்க. காலையில் சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? நேற்றுன்னு சொல்கிறீங்க, இன்றுன்னு சொல்லலை. மகரிபிலேருந்து ஒரு நாள் ஆரம்பமாச்சின்னு சொன்னால், நீங்கள் பிறை பார்த்ததை பற்றி எப்படி சொல்லணும்? இன்றுன்னு தானே சொல்லணும். மகரிபு தான் நாள் ஆரம்பமாச்சில்ல, இன்றைக்கி தானே பிறை பார்த்துருக்குறாங்க. அப்போ இன்றைக்கு பார்த்தோம் என்று அவர்கள் சொல்லாமல் நேற்று பார்த்தோம்ங்கிறாங்க. அவங்க பார்த்தது எப்போ? மகரிபில் பார்க்குறாங்க. மகரிபில் பார்க்கும் பொழுது அப்போ மகரிபில் தான் நாள் ஆரம்பிச்சிரும்ல, நாள் ஆரம்பிச்சிருச்சு சொன்னால் அது இன்று தான். இது மகரிபில் இருந்து அடுத்த மகரிபு வரைக்கும் இன்றுன்னு தான் சொல்லணும். அப்போ பிறை பார்த்தவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும் பொழுது அம்சிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அம்சி என்றால் நேற்றுன்னு அர்த்தம். நேற்று பிறை பார்த்ததாக அதில் வருகிற காரணத்தினால் அப்போ நாள் என்ன செய்யலை, மகரிபில் மாறலை, நேற்றுன்னு தான் சொல்லப்படுது. மகரிபு வந்த பிறகு என்ன செய்கிறோம்,
அதை நேற்று கணக்கில் வைக்கிறோமே தவிர இன்று கணக்கில் நம்ம வைக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகரிபு வருகிறது, தேதி மாறவில்லை. நாள் இரவு மகரிபில் ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் தேதி மாறிடணும். அப்போ மகரிபில் பிறை பார்த்ததை சுபுகில் சொன்னால் எப்படி சொல்லுவாங்க? இன்று பார்த்தோம்னு சொல்லணும். நேற்று பார்த்தோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஆதாரமாக காட்டுறாங்க. நேற்றுன்னு வருதில் காட்டுறாங்க. இது போதுமான அறிவு இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வாதம். நேற்றுங்கிறது இருக்குது, அந்த நேற்றுங்கிறது எல்லா மொழிகள்லையும் 2 அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. நேற்று என்பது இந்த நாள் நம்ம இருக்கிறோம்ல, இந்த நாள், இதுக்கு முதல் நாளை நேற்று என்று சொல்வார்கள். இதுதான் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. நாளைன்னு சொல்லுவது இப்போ இருக்கிறோம்ல, இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாளை நாளைன்னு சொல்லுவாங்க. நேற்று என்பது என்னென்னா, எந்த நாளில் நம்ம இருக்கிறோமோ அதுக்கு முந்தின 24 மணி நேரம் இருக்குல்ல, அந்த 24 மணி நேரம் கொண்ட ஒரு டயத்தை தான் நேற்று என்று சொல்வார்கள். அப்போ 24 மணி நேரம் கொண்ட ஒரு டயத்தை தான் நாளை என்று சொல்வார்கள். இந்த அர்த்தமும் நாளை என்பதற்கு இருக்கிறது. இந்த அர்த்தம் இல்லாமல் இப்போ நம்ம இருக்கிறோம்ல, இப்போ நம்ம இப்போ லொஹரில் இருக்கிறோன்னு வைங்க, இப்போ நீங்கள் இஷாவில் இருக்கிறீங்கன்னு வைங்க. இஷாவில் இருக்கும்போது அசரில் உள்ளதை பற்றி பேசும்பொழுது நேற்றுன்னு சொல்வார்கள். நேற்று என்றால் இப்போ இருக்கிற நேரத்துக்கு முந்தின்னு அர்த்தம். நேற்று என்பதற்கு இப்போ இருக்கிற நாளுக்கு முந்திய நாள் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. இப்போ இருக்கிற நேரத்திற்கு முந்தின நேரம் என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ உதாரணமாக லொஹரில் நீங்கள் சாப்பிட்டீங்களா, இஷாவில் அதை பற்றி பேசுகிறீங்க, நேற்று சாப்பிட்டோம்னு சொல்லலாம். நேற்று நான் சாப்பிட்டேன், அந்த நேற்றுக்கு என்ன அர்த்தம் இல்லை. இந்த நேற்று இன்று நாளைங்கிறது அந்த அர்த்தம் கிடையாது, முந்தின்னு அர்த்தம். முந்தி என்பதை சொல்வதற்கும் நேற்று என்பதை பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி நீண்ட பல காலத்துக்கு முந்தின உள்ளதை நேற்றும்பாங்க. எப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முந்தின ஒரு சொல்லுங்க, நேற்று எப்படி இருந்தால் அன்றைக்கி எப்படி இருக்கான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருந்தான், இன்றைக்கி பணக்காரனை போயிட்டான். இதை பற்றி நம்ம பேசுவோம். எப்படி பேசுவோம்? நேற்றுவன் எப்படி இருந்தால் இன்றைக்கி இப்படி. நேற்றுல 10 வருஷத்துக்கு முந்தி, 10 வருஷத்துக்கு முந்தி அவன் எந்த மாதிரி இருந்தானோ அதை பற்றி பேசும்பொழுது நம்ம என்ன எல்லா மொழிகள்லையுமே நேற்று இருந்தவன் நிலை என்னடா, இன்றைக்கி என்ன நிலைன்னு கேட்போம். நேற்றுமே இருந்தது என்ன, இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த நேற்றுக்கு என்ன அர்த்தம்? அந்த 24 ஹவர்ஸு கொண்ட ஒரு நாள்னு அர்த்தமா? இல்லை, அந்த அர்த்தம் இருக்குது. இந்த அர்த்தம் 2 அர்த்தம் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஆதாரத்தோடு பார்ப்பதாக இருந்தால், முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுதைஃபான்னு ஒரு சஹாபி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. உமர் ஹலீஃபாவாக எங்கே இருக்கிறாங்கன்னா தலைநகரம் மதீனாவில் இருக்கிறாங்க. ஹுதைஃபா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மதீனாவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சுட்டு அவர் கூஃபாவுக்கு திரும்புகிறார், கூஃபாவுக்கு வந்துடுறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. ஹுதைஃபா மதீனாவுக்கு வர்றாரு. உமர் அவர்கள்ட்ட பல விஷயங்களை பேசுகிறாரு. பேசிவிட்டு திரும்பி எங்கே வந்துடுறாரு? கூஃபாவுக்கு வந்துடுறாரு. அப்போ அதை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன வருதுன்னா, லம்மா கதிமா ஹுதைஃபா அவர்கள் வந்த பொழுது மின்னைந்தி உமர் அவர்களிடமிருந்து ஹுதைஃபா வந்த பொழுது ஜலச உட்கார்ந்தார். உட்கார்ந்து ஃபஹத்தனா எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார். என்ன சொன்னார்? ஃபகால் அவர் சொன்னார், இன்ன அமீரல் மூமினின் அவர்கள் அம்சி நேற்று லம்மா ஜலஸ்து இலகி அவரோடு நான் அமர்ந்திருந்த பொழுது ஒரு கேள்வி கேட்டார். உமர் அவர்களோடு நான் நேற்று அமர்ந்திருந்த பொழுது என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்னு மக்களுக்கு விளக்குறார். இது உமர் அவர்கிட்ட நேற்று அவர் இருந்தார். மதீனாவிலேருந்து கூஃபாவுக்கு வருவதற்கு 4-5 நாள் டைம் எடுக்கும். அது நேற்று கிடையாது. அவர் உமர் அவர்கள்ட்ட சந்தித்து விட்டு கூஃபாவுக்கு வர்றாரு. கூஃபாவுக்கு வருவதற்கு அந்த காலத்து பயண முறைப்படி ஒரு 2 நாள் 3 நாள் எடுக்கும். 3 நாளைக்கு பிறகு கூட சொல்கிறாரு, நேற்று உமர் அவர்களோடு நான் அமர்ந்திருக்கும் பொழுதுங்கிறார். நேற்றா இருந்தார், நேற்று அமர்ந்திருக்கலை, சில நாட்களுக்கு முன்னாடி தான் அமர்ந்திருந்தார். அப்போ சில நாட்களுக்கு முன்னால் என்பதற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டால் அம்சிங்கிறார். இன்ன அமீரல் மூமினீன உமர் அவர்கள் அம்சி நேற்றைய தினம்னா என்ன அர்த்தம்?
நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி கூஃபாவுக்கு வந்துட்டான்னு அர்த்தமாயிரும். அப்படி இல்லை. எல்லா விரிவுரை நூல்களையும் நேற்று கிடையாது, இது சில நாட்களுக்கு பிறகு நடந்த சம்பவம், இந்த அர்த்தத்தில் இந்த நேற்று வரவில்லைன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ லம்மா ஜலஸ்திலை உமரிடத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது நேற்று சால என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டார்னு, என்ன கேட்டால் அது ரெண்டாவது விஷயம், அது நமக்கு இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். நமக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இந்த நேற்றுன்ற உடனே நேற்று அந்த 24 hours நேற்று இருக்குல்ல, அந்த அர்த்தம் தான் கொடுக்கணும்னு சொல்கிறார்களே. ஆனால் இங்கே அந்த அர்த்தத்தில் வரலையா? எப்போ நடந்தது நேற்றுங்கிறார். நேற்றுன்னா இப்போ இருக்கிற நேரத்துக்கு முந்தின்ற அர்த்தம், அந்த அர்த்தம் இருக்குது. ரெண்டு அர்த்தம் தரக்கூடியதை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு நாளுடைய ஆரம்பம் இதுதான் முடிவெடுக்க முடியாது. ஒரு அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கணும். நாம் எடுத்து காட்டினதெல்லாம் என்ன இருக்குது, 21வது நாள் போனோம், 22வது இரவை அடைந்தோண்டு வருகிறது. மகரிபில் டேட் மாறுதுங்கிறது அப்படி ஆதாரத்தை நம்ம காட்டியிருக்கிறோம். இதில் என்ன இல்லை, நேற்றுங்கிறது நேற்றுக்கும் சொல்லலாம், கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னதையும் நேற்றுன்னு சொல்லலாம். இதை அதே மாதிரி திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது ஹரமில் யுத்தம் செய்யக்கூடாது, போர் செய்வது மக்காவில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதை மக்கத்து காஃபியர்களுமே கூட கடைப்பிடித்தார்கள், ரசூலுல்லாஹ் கடைப்பிடித்தாங்க. ஆனால் அந்த மக்கா வெற்றிக்குன்னு படையெடுத்தானே போனாங்க. அது போர் நடக்காமல் இருந்தது அது ஒரு விஷயம், போருக்கு தானே போகிறாங்க. அப்படி போகும் பொழுது அப்போ எப்படி படையெடுத்து ஹரமில் போய் எப்படி சண்டைக்கு போகிறது அப்படின்னு வரும்போது, அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி தந்தான், சற்று நேரம்தான், அதுக்கு பிறகு அது பழையபடிக்கு திரும்பி விட்டது. ஹரமில் போர் செய்யக்கூடாதுங்கிறது தான் நிரந்தர சட்டம். எனக்கு மாத்திரம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சற்று நேரம் என அனுமதி கொடுத்தான். அதினலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலம் ஏதன் லக்க, ரசூலுல்லாஹுக்கு தான் அனுமதி கொடுத்தான், உனக்கு தரவில்லை. இன்னமா அதினலி ஃபீஹி சாத்தமின் அந்நகார், எனக்கு கூட பகலில் சிறிது நேரம் தான் அனுமதி கொடுத்தான். பகலில் கொஞ்சம் நேரம் அல்ல அனுமதி கொடுக்குறான், இந்த கொஞ்ச நேரத்துக்கு நீ போய்க்க, படையெடுத்து போய்க்க. அந்த கொஞ்ச நேரம் முடிஞ்ச உடனே பழைய நிலைக்கு வந்துடும். ஒகது ஆதத்து ஹுர்மத்துகள் யௌம, இன்றைக்கு அதனுடைய புனிதத்துவம் திரும்ப வந்துவிட்டது. கஹூர்மத்திஹா பில்லம்சி, நேற்றைக்கு இருந்த புனிதம் போல இன்றைக்கி வந்துவிட்டது அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு படையெடுத்து போகிறாங்கல்ல, போகக்கூடாது தானே, போனால் அல்லாஹ் அனுமதிச்சா தானே போகணும். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்றாலும் நீ ஒரு அந்த மக்காவில் செஞ்ச அநியாயத்தை வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்குது என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் என்கிற முறையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான், சாஅத்தமின் நகார், பகலில் சற்று நேரம் கொஞ்ச நேரம் அனுமதி கொடுக்குறான். அது நேரம் என்னன்னு நம்ம சொல்லப்படல, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு டயத்தை போட்டு சொன்னால் தான் விளங்கும் உங்களுக்கு. உதாரணமாக ஒரு பகல் 2 மணிக்குன்னு வச்சுக்கிறோம். 2 மணிக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா, அந்த 2 மணிக்கு நுழைஞ்சிக்க, கொஞ்ச நேரத்துக்கு தான் அதுவும், ஒரு 2லேருந்து 2:30க்குள்ளே நீ போய் உள்ளே போய் நுழைஞ்சு கைப்பற்றிக்க. அப்போ உனக்கு அனுமதின்னு எல்லாம் கொடுக்குறான். எவ்வளோ நேரம் கொடுக்குறான், பகலில் சிறிது நேரம். நம்ம அந்த சிறிது நேரம்ங்கிறது எவ்வளோ நேரமாக வேண்டாலும் இருக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு 1/2 மணி நேரம்னு வச்சுக்கிறோம். ஒரு 2 மணிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் என்ன செய்கிறான், பர்மிஷன் கொடுக்குறான். மக்கா புனிதமானது, போர் செய்யக்கூடாது, உனக்கு 2 to 2:30 உனக்கு பர்மிஷன் போ அப்படின்ட்டான். 2 to 2:30 பர்மிஷன் சொன்னால் அப்போ அதுக்கு பின்னாடி பர்மிஷன் கிடையாது, அதுக்கு முன்னாடி பர்மிஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்த 2 to 2:30 தவிர அதற்கு முந்தி உள்ள காலம் எல்லாமே அதனுடைய புனிதத்துவம் நீடித்தது. அதுக்கு பிந்தியும் 1/2 மணி நேரம் முடிஞ்சிருச்சுல, அதுக்கு பிந்தியும் அது புனிதமானதாக நீடிக்கிறதுன்னு அர்த்தம் வருது. இதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன்னமா அதினலி ஃபீஹி சாத்தமின் நகார், பகலில் சற்று நேரம் எனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஒக்கது ஆதத்து ஹுர்மத்துஹா, அதனுடைய ஹுர்மத் புனிதத்துவம் திரும்ப வந்துவிட்டது. புனிதத்துவம் இல்லைன்னு கொஞ்ச நேரம் நீக்கினது பழையபடி அதனுடைய ஹுர்மத்து மீண்டு விட்டது. அல்யோம, இன்றைக்கு திரும்பி வந்து விட்டது. க ஹுர்மத்திஹா பில்லம்சி, நேற்று புனிதமாக இருந்தது போல இப்போவும் புனிதமாக மாறிவிட்டதுங்கிறாங்க. இப்போ நேற்றா புனிதமாக இருந்துச்சு, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கே புனிதமாக தான் இருந்துச்சு. அது ஒரு வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறோமே, வெள்ளிக்கிழமை ஜும்மா நேரத்தில் அனுமதி கொடுத்துட்டான், புனிதத்துவத்தை நீக்கிட்டான், போர் செஞ்சுக்கலாம்ட்டான் 1/2 மணி நேரத்துக்கு. அப்போ அந்த ஜும்மா நேரத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு,
புனிதமாக இருந்துச்சு. அப்போ போர் செய்யக்கூடாது. 10 மணிக்கு போர் செய்யக்கூடாது. காலைல 9 மணிக்கு போர் செய்யக்கூடாது, அது ஹராம். 10 மணிக்கு செய்யக்கூடாது, 11க்கு செய்யக்கூடாது, 12க்கு செய்யக்கூடாது, 1க்கு செய்யக்கூடாது, 2 to 2:30 வரைக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டால் அந்த புனிதம் நீக்கப்பட்டது சற்று நேரம் தானே தவிர ஒரு நாள் அளவுக்கு நீக்கப்படலை. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நேற்று புனிதமாக இருந்தது போல் இப்போ மறுபடியும் திரும்பி விட்டது. 2:30 மணிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் நேற்றைய நிலைக்கு திரும்பிச்சு. நேற்றைய நிலைமைக்கு திரும்பிச்சா இந்த 2 மணிக்கு முன்னாடி உள்ள நிலைமை இருக்குது, அந்த நிலைமைக்கு திரும்பிச்சா 2 மணிக்கு முன்னாடியும் போர் செய்யக்கூடாது தானே. 2 to 2:30 தானே பர்மிஷன் கொடுத்தான்ல. அப்போ அந்த 2 to 2:30க்கு பர்மிஷன் கொடுத்துட்டு நேற்றுன்ற சொல்ல எதை சொல்கிறாங்க, இந்த 2 மணிக்கு முன்னாடி உள்ளதை சொல்கிறான். அன்று தான் நேற்றுங்கிற எதை குறிக்குது, அன்றைய தினத்தை தான் குறிக்குது. அன்றைய தினத்தில் இந்த அனுமதி கொடுப்பதற்கு முன்னாடி எப்படி அது புனிதமாக இருந்ததோ அதே புனிதத்தோடு மீண்டு விட்டதுங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அம்சிங்கிறது நேற்றைய குறிக்கலை, இன்றைக்கே அது புனிதமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த 2 மணிக்கு 2 மணிங்கிற உதாரணத்துக்கு சொன்னது தான். 2 மணிக்கு முன்னாடி அந்த மக்காவுடைய புனிதத்துவம் இருந்து கொண்டு தான் இருந்தது. அப்போ இந்த 2 மணிக்கு முன்னாடி இன்னைக்கு புனிதமாக இருந்துச்சுல, அதே மாதிரி தான் இந்த 2:30 மணிக்கு பின்னாடியும் அது புனிதமாக இருக்கும். இந்த 2 to 2:30 மட்டும்தான் அந்த புனிதம் தற்காலிகமாக எனக்காக வேண்டி நீக்கப்பட்டுச்சுன்ற சொல்கிறாங்க. அப்போ அதில் பயன்படுத்தும் போது நேற்றுன்னு ஏன் சொன்னாங்க. அப்போ நேற்றுங்கிறது அந்த 24 hours உள்ள நேற்று கிடையாது, இதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். நேற்றுன்னு அர்த்தம் இதற்கு முன் எப்படி அது புனிதமாக இருந்ததோ அது இன்றைய தேதியில் உள்ளது தான். அது இன்று என்பதைத்தான் அது குறிக்கிறது. ஆனால் அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை நேற்று. அப்போ இந்த நேற்றுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அது நேற்று என்பதிலிருந்து நாள் ஆரம்பமாகுதுன்னா அப்போ 12 மணிக்கு நாள் ஆரம்பமாகுமா? இப்போ இன்று தானே, இப்போ 2 மணிக்கு தான் நல்லா பர்மிஷன் கொடுக்குறான். அதுக்கு முந்தினதுலே நாள் மாறி அதுக்கு நேற்றுன்னு சொல்கிறாங்களே ஒரே நாள்லையே. உங்கள் கருத்து பிறகு நான் சுபுலேருந்து நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அப்போ நான் நேற்றுன்னு இதை அது சொல்ல முடியாது, இன்று தானே சொல்ல முடியும். அப்போ இன்று என்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நேற்று என்ற வார்த்தையால் சொல்கிறார்கள். எதனால் என்றால் நேற்று என்பதற்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. எப்படி ஒரு அர்த்தம், இப்போ நம்ம எந்த நேரத்தில் இருக்கிறோமோ இதுக்கு முந்தி உள்ளது பூரா நேற்று தான். நீ காலைல 10 மணிக்கு இருக்கிறீங்களா, காலைல 9 மணி நேற்று தான், காலைல 8 மணிங்கிறது நேற்று தான். அந்த அர்த்தமும் நேற்றுக்கு இருக்கிறது. அல்லது 24 மணி நேரம் கொண்ட நாள் இருக்குல்ல, அந்த அர்த்தமும் நேற்று என்பதற்கு இருக்கிறது. இந்த ஹதீஸில் அதை விளங்கிக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இன்னொரு உதாரணம் காட்டுறான். குர்ஆனில் ஒரு உதாரணம் காட்டுறான், அதுலேயும் அம்சின்னு வருது. 10வது சூறாவில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு மனிதனுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு தோட்டம் துறவுகளை எல்லாம் கொடுத்துருக்குறான், வயல் வரப்புகளை கொடுத்துருக்குறான். அந்த இடம் காஞ்சி கட்டாந்தரையாக கிடக்குது. கிடந்த உடனே கட்டாந்தரையாக எப்போ இருக்குது, உதாரணமாக ஒரு ஜனவரி மாதம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜனவரி மாதம் அல்லாஹ் ஒரு இடத்த ஒருத்தனுக்கு கொடுக்குறான். ஜனவரி மாதம் காய்ந்து கட்டாந்தரையாக அது இருக்கிறது. ஜனவரி மாதம் மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அதுலேருந்து புல்பூண்டுகள்லாம் முளைக்குது, பயிர்கள்லாம் விளையுது, செழிக்கிறது. ஜனவரி மாதத்தில் கடைசியில் பார்த்தா அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குது. பிப்ரவரியில் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கிறது. மார்ச்சில் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கிறது. ஒரு 3 மாத பயிருன்னு சொன்னால் 3 மாதத்தை வச்சுக்கிறோங்க. ஒரு 6 மாத பயிருன்னா ஒரு 6 மாதத்தை கூட சேர்த்துக்கிறோங்க. இப்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் பார்த்தா நல்லா நாளைக்கு அறுக்கலாம்ங்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது. இந்த மாதிரி ஒரு பயிர் வளர்ந்த பிறகு திடீரென்று ஒரு புயற்காற்று அதை கம்ப்ளீட்டாக அழிச்சிருச்சு. நாளைக்கு நம்ம அறுவடை செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு அவன் படுக்க போகிறான். காலைல பார்த்தா ஒன்றையுமே காணாம். எல்லாம் நினைஞ்சிருச்சு. நம்ம அறுக்கலாம்னு நினச்சா நல்லா அறுத்து போட்டுட்டான் எல்லாத்தையும். புயற்காற்று வெள்ளமோ ஏதோ ஒன்று அடித்து தள்ளிட்டு போயிடுச்சு. வெறும் தரையாக கிடக்குது. ஜனவரி மாதம் நீங்கள் எப்படி அந்த வெறும் தரையாக அது இருந்ததோ, வெறும் நிலமாக இருந்தோ அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறான் அல்லாஹ், இது எந்த மாதிரி இருத்து வைத்தது என்று சொன்னால், அதாவது ஜூலை மாதத்தில் நல்லா நாளைக்கு இருக்கலாம்ங்கிற அளவுக்கு வளர்ந்துருந்துச்சுல, அது அடுத்த நாள் பார்க்குறான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. எந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால், நேற்று எப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சோ அந்த மாதிரிங்கிறான்ல. கல்லம் தகுன பில் அம்சி, இங்கே அம்சம் தான் வருது. நேற்று எப்படி அது இல்லாமல் இருந்ததோ அது மாதிரி இன்று ஆகிவிட்டதுங்கிறான். இந்த இடத்துல நேற்றுக்கு என்ன அர்த்தம், நேற்று தான் நல்லா தானே இருந்துச்சு, 6 மாதமாக நல்லாவில் இருந்துச்சு, அது பயிராவில் இருந்துச்சு. அதான் 6 மாதத்துக்கு பிறகு அழிஞ்சு போச்சு.
6 மாதத்துக்கு பிந்தி தான் அது வந்து காய்ந்த ஒரு தரையாக இருந்தது. 6 மாதத்துக்கு முந்திங்கிறதுக்கு நேற்றுங்கிறான்லாம். நீ 6 மாதத்துக்கு முன்னாடி எப்படி உனக்கு அந்த கட்டாந்தரை அந்த நிலைமை இருந்துச்சோ அந்த மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சுப்பான்னு சொல்வதற்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்னா, நேற்று இருந்தது போல் இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இந்த நேற்றுக்கு என்ன அர்த்தம்? 24 ஹவர்ஸ் நேற்று கிடையாது. அதனால் நேற்று பிறையை பார்த்தோம் அப்படிங்கிற வாதத்தை வைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, நாளுடைய துவக்கம்னு சொல்லக்கூடாது. அது போக இன்னொன்னையும் பார்க்கணும். அதாவது நம்ம பிறை பார்க்குறோம். பிறை பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கான முஸ்தீவு எடுத்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம நேற்றில் தான் இருக்கிறோம். அதாவது மகரிபில் நாள் ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த மகரிபில் பிறையை பார்த்தோம் என்று நம்ம கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம நேற்றில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று நிலையில் இருக்கிறோம். பிறையை பார்க்குறோம். பார்த்தோன்னே என்ன பார்த்துட்டு தான் இன்றுன்னு முடிவு, அந்த செகண்ட் தான் முடிவு எடுக்கிறோம். அந்த செகண்டுக்கு முன்னாடி உள்ள டயத்துக்கு பேர் என்ன? நேத்தானது. அப்படிங்கிற அர்த்தத்தில் நேற்றுன்னு சொல்லலாம்ல. நேற்று பிறையை பார்த்தோம்னா நேத்தானே பார்த்தாரு. பிறையை பார்த்து இது பிறதாண்டு உறுதியான பிறகு தானே இன்றுன்னு மாறுது. இன்றுண்டு மாறுவதற்கு முன்னாடி அது நேற்று தானே. அந்த ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் வித்தியாசம் தான் ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நேற்று என்று சொல்லலாம். ஆனால் நேற்றுங்கிற வார்த்தையை வைத்து கொண்டு நாளின் ஆரம்பத்தை முடிவு செய்வதை விட, ஏன்னா 2 அர்த்தம் உள்ள ஒரு சொல்லுது, தெளிவான வசனங்களை கொண்டு நம்ம காட்டின ஆதாரங்களை கொண்டு முடிவெடுப்பது தான் அறிவுடைமையானது என்பதை என்ன செய்யணும், அடுத்து ஒரு பதிலாக தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இப்போ 185 வசனம் பார்த்துட்டோம். பக்கராவில் 185 வசனத்தை பார்த்துட்டோம். இப்போ 186வது வசனத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம், இனிமேல் வேகமாக போயிடும். இந்த பிறை விஷயம் எடுத்ததுனால நிறைய அதை விட்டு விலகி நிறைய இடத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தாச்சு. 186வது வசனம். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒய்தா சஅலக முகமதே, உம்மிடத்திலே கேட்டால். இதாண்டா கேட்கும்போது, போதுன்ற அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்துக்கு வரும். இதா சஅலக்க, உம்மிடத்திலே கேட்கும் பொழுது. யார் கேட்கும் பொழுது? இபாதி, எனது அடியார்கள் கேட்கும் பொழுது. இபாதுங்கிறது அபுது என்ற வார்த்தைக்கு ஜம்மு இபாதும். அந்த இபாதில் முத்தக்கல்லிமியை செஞ்சிட்டோம்னா இபாதின்னு வந்துடும். முத்தக்கல்லிமியை எங்கெல்லாம் சேருகிறதோ அங்கே எல்லாம் கசர் வந்துடும். அப்போ கிதாபு என்றால் கிதாபி, என்னுடைய கிதாபுன்னு இந்த ஏ சேரும்போது அது ரஃபு செய்கிற இடமா இருந்தாலும் அது கசர் தான் இருக்கும். இது ஃபாயிலாக இருந்தாலும் முத்தக்கல்லிமியே வந்ததுனால அது ரஃபு தெரியலை, உள்ளுக்குள்ளே இருக்குது. வைதா சாலக இபாதி, எனது அடியார்கள் உம்மிடத்தில் கேட்கும் பொழுது. எதை பற்றி கேட்கும் பொழுது? அன்னி, என்னை பற்றி கேட்கும் பொழுது. அல்லாஹ் ரசூல்லா பார்த்து சொல்கிறான், எனது அடியார்கள் என்னையை பற்றி உம்மிடத்தில் கேட்கும் பொழுது சொல்வீராகங்கிறது அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு விளங்குறதுனால. கேட்கும் பொழுது இப்போ இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்வீராகன்னு வச்சுக்கிறணும். கேட்கும்போது அருகில் இருக்கிறேன்னு அர்த்தம் வராதுல்ல. என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்கும் பொழுது இப்போ இன்னி கரீப் ஃபகுல், நீ சொல்லு, இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன் என்று பதில் சொல்லு. என்னை பற்றி கேட்குறாங்களா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், எவ்வளோ தொலைவில் இருக்கிறான், தூரமாக இருக்கிறானா கிட்டத்தில் இருக்கிறானா என்ற மாதிரி உம்மிடத்தில் என்னை பற்றி கேட்டாங்கன்னா, நபியே நீங்கள் என்ன பதில் சொல்லணும்னு கேட்டால், இன்னி கரீபுன், நான் அருகில் இருக்கிறேன். அருகில் இருக்கிறேன் என்றால் என்ன விளங்கிக்கிறக்கூடாது, அருகில் என்ன பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு விளங்கிக்கிறக்கூடாது. அப்படித்தான் அருகி என்பதற்கு நம்ம அர்த்தம் செய்வோம். பொதுவாக அருகில் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் செய்வோம், நம்ம தொட்டு பார்க்குற இடத்துல இருப்பிற மாதிரி, கட்டி பிடிக்கிற இடத்துல இருந்தால் தான் அருகில்னு சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் அருகில் இருக்கிறான்னா அந்த அர்த்தம் பண்ணால் அந்த அர்த்தம் கிடையாது. எந்த அர்த்தங்கிறத அல்லாவே சொல்லிவிடுறான். அருகில் இருக்கிறேன் அர்த்தம் என்னன்னு கேட்டால், உஜீபு, நான் பதில் அளிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். தாவத்த தாயி, அழைப்பவனுடைய பிரார்த்தனையை, தாயி என்றால் துவா செய்கிறவன், தாவத்னா துவா, அவனுடைய அழைப்பவனுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதா தானி, என்னை அழைக்கும் போது ஏற்றுக்கொள்கிறேன். கிட்டேங்கிறதுக்கு தான் அர்த்தம். கிட்டேன்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் இருக்கிறது கிட்ட இல்லை, அவன் அரிசில் இருக்கிறான். அரிசி என்பது இந்த அண்ட சராசரங்கள் யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே உள்ள ஒரு இடத்தில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பது வானத்தில் இருக்கிறான் என்று வேறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்.
மின்து மண்பி சமாய் யக்ஸிபிக்குமுல் அருள, இந்த பூமியை உங்களுக்கு வந்து பூமியில் உங்களை புதையுண்டு போக அல்லாஹ் செய்து விடுவான் என்பதை பேசும் பொழுது வானத்தில் உள்ளவன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், தனக்கு சொல்கிறான், மண்பி சமாங்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து வானத்தில் தான் இருக்கிறான் என்பது கன்ஃபார்மாக இருக்கிறது. ரஹ்மானு அரிசிஸ்தவா, ரஹ்மான் வந்து அரிசில் தான் இருக்கிறான் என்றது வந்து குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரிசி நம்ம பக்கத்திலே இருக்குது, கிட்டத்திலே இருக்குது, கிட்டத்தில் இல்லை. கிட்டேங்கிறது என்பதற்கு வந்து அந்த பாடியால் உடலால் கிட்ட இருக்கிறோம்ல, அந்த கிட்டேங்கிற அர்த்தமும் இருக்கிறது. அப்படி இல்லாமல் நம்முடைய கண்ட்ரோலில், நம்முடைய கண்காணிப்பில் ஒன்று இருந்தாலும் அது என்னது, கிட்டத்தனா இருக்கிறேன். இப்போ ஒரு நவீன காலத்தில் வச்சுக்கிடுவோமே, நவீன காலத்தில் இப்போ எல்லாமே பெரிய ஒரு அலுவலகம்னா சிசிடிவி கேமரா போட்டுறாங்க எல்லா இடத்துலையும். நம்ம வந்து 10வது மாடியில் இருப்போம், 1வது மாடியில் ஒருத்தன் வருவான், அவன் யார் வர்றான், யார்கிட்ட பேசுகிறான், என்ன உட்கார்றான்னு 10வது மாடிலேருந்து பார்த்துட்டு இருப்போம். அவன் நமக்கு தூரமாக தான் இருக்கிறான், ஆனால் கிட்டத்தில் இருக்கிறான். எப்படி கிட்ட இருக்கிறான், அவனை அந்த கிட்டத்துக்கு பார்க்குறான்ல, கிட்ட இருந்தால் எப்படி பார்ப்பட அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான்ல. அப்போ வந்து நம்மளே என்ன செய்கிறோம்னு கேட்டால், ரொம்ப அருகில் இந்த ஒரு கேமரா இருக்குடா, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரா, அருகில் தான் இருக்கிறாரு, அருகில் இருக்கிற என் கண்ணு வந்து கேமராவாக மாறிக்கிறது, அவ்வளோ கிட்ட போயிடுது. அப்போ அந்த அருகில் இருக்கிறது என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இரண்டரை கலந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்குரிய இடத்தில் தான் இருக்கிறான். அருகே என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வழக்கத்தை சொல்லிடுறான், அருகே இருக்கிறேன், உஜீபு, அதாவது பதில் அளிக்கிறேன். அடே நீ கேட்டால் நான் ரிப்ளை கொடுக்குறேன், அதான் கிட்ட. நீ எங்கேருந்து கேட்டால் என்ன, எவ்வளோ தூரத்துலேருந்து கேட்டாலும் சரி தான், நான் உடனே ரிப்ளை கொடுப்பேன், உன்னுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ அல்லாண்டவனு எனக்கு விளங்குது, உனக்கு தர வேண்டிய பதிலை நான் தருகிறேன். அப்போ அதான் கிட்டேங்கிறக்கு அர்த்தம். கிட்டைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், உஜீபு, நான் அஜாப என்றால் பதிலளித்தான், அதை ஏற்றுக்கொண்டான். உஜீபு தாவத்த தாயி, அழைப்பவனுடைய அழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இதா தானி, என்னை அவன் அழைக்கும் பொழுது, தானின்ற அங்கே ஒரு முத்தக்கல்வி இருக்கும், அந்த ஏயை என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் நீக்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நூன் இதா தா மட்டும் இருந்தால் போதும். தானிங்கிறதுக்குன்னு கேட்டால், அந்த முத்தக்கல்லிம் ஏயை வந்து ஒரு ஃபேனில் சேர்க்குறதா இருந்தால் நூனை போட்டு தான் சேர்ப்பாங்க. இப்போ லரபை அடித்தான், என்னை அடித்தான்னா லரபனி, லரபைன்னு ஏ போட்டு சேர்க்க மாட்டாங்க. ஏயோட என்ன சேர்க்கணும், லரபனி, என்னை அடித்தான். அத்து அம சாப்பாடு கொடுத்தான், அத்து அமனி, எனக்கு சாப்பாடு கொடுத்தான். அந்த எனக்கு என்னைங்கிற அந்த ஏயை சேர்ப்பதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், ஒரு நூனு சேர்த்தான் சேர்க்கணும். அந்த நூனு தான் இது. அந்த நூனை வச்சுட்டு ஏ எடுத்துட்டாங்க, ஏன்னா நூனை காட்டிடுதில்ல, அங்கே ஒரு ஏ இருக்குன்னு காட்டிடுது. அப்போ இதா தானி, என்னை அவன் அழைக்கும் போது அழைப்பவனுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதான் அருகே இருக்கிறேன்னு அர்த்தம் என்று சொல்வீராக. ஃபல் எஸ்தஜீபூலி, என்னிடமே அவர்கள் பதிலை கோரட்டும். நான் தான் கேட்க தயாராக இருக்கிறேன்ல, என்னிடமே அவர்கள் பதிலை இஸ்தஜாபன்னா ஜவாபை கோருவது, பதிலை கோருவது. என்கிட்ட அவர் இப்படி எதிர்பார்க்கட்டேன். ஒல் யூமினோ பி, என்னையே நம்பட்டும். இல்லை அல்லஹும் எர்சுதூன், அவர்கள் நேர்வழி பெறக்கூடும். இதுதான் அல்லாஹ் வந்து தன்னை பற்றி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறான். இந்த வசனத்தில் வந்து ஏராளமான கொள்கை விளக்கங்கள் இருக்கிறது. பொதுவாகவே என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா மதங்கள்லையும் கடவுளை பற்றி வந்து ரொம்ப தொலைவில் உள்ளதாக அவங்க நினைக்கிறாங்க. தொலைவில் உள்ளதாக நினைக்கிறதும் தப்பு, அல்லது இரண்டரை கலந்து எப்படி ஆயிட்டாருன்னு சொல்லியும் நினைக்கிறார்கள். ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, மனுஷனை கடவுளாகலாங்கிறாங்க. அதாவது அல்லதான் மனுஷன் தான், அல்ல எல்லாம் ஒன்று தாங்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறேன்டா, அவன் அல்லா எங்கே, கடவுள் எங்கே இருக்கான், அவனையும் நம்ம அணுக முடியுமா, அதுக்கு தான் அந்த புரோக்கர் வழியாக நம்ம அணுகிறோம், அதுக்கு தான் சாமியார் மகான்கள்லாம் வச்சுக்கிறோன்னு சொல்கிறான். அப்போ இறைவனை பற்றி ரெண்டு தப்பான கொள்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒன்று வந்து ஒரு மனுஷனுக்குள்ளேயே இறைவன் வந்துட்டான், அவன் தான் அல்லாங்கிறாங்க. அவனுக்குள்ளே இறைவன் இதுக்குள்ளே இரண்டரை கலந்துட்டாரு, இவர்கிட்ட கேட்டால் அல்லாட்ட கேட்ட மாதிரி தான் அப்படின்னு சில பேர் என்ன செய்யலாம்னு கேட்டால் இறைவனாகவே ஆகிவிடலாம் என்று சில பேர் என்ன செய்கிறாங்க, அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறைவனா அவன் எங்கே இருக்கிறான், நம்ம கேட்குறவனுக்கு போய் சேருமா, அதுக்கு தான் சில மகான்கள் பெரியார்கள் துணைக்கு தேவைங்கிறாங்க. ரெண்டுமே இறைவனை விட்டு மனுஷனை வணங்குறதுக்கு காரணமாக போயிடுது. இறைவன் அருகே இருக்கிறான்னு சொன்னாலும்
இறைவனை விட்டுட்டு மனுஷன்ட்ட போயிடுறான். இறைவன் தொலைவில் இருந்தாலும் தொலைவில் இருக்கிறவன் நம்ம எப்படி வணங்குறதுன்னு போயிடுறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த கொள்கை இவ்வளோ அழகாக இப்போ பிரிக்கிறான்னு கேட்டால், அருகே தூரத்தில் இல்லைடான்னு முதல்ல பதில் கொடுக்குறான். தூரத்தில் கிடையாது. அல்லாஹ் என்ன இல்லை, தூரத்தில் கிடையாது. கரீபுன்னா நீ சொல்கிற கரீபு கிடையாது. மனுஷனோட ஒட்டி இரண்டரை கலந்து அந்த கரீபு கிடையாது. உஜீபு ஏற்றுக்கொள்வது. அப்போ அல்லாஹ் தொலைவில் இருந்தும் கிட்டத்தில் இருக்கிறான். தொலைவில் என்ன செய்கிறது, அந்த ஃபிசிக்கலாக தொலைவில் இருக்கிறான். சிந்தனையால் கண்காணிப்பினால் அருகில் இருக்கிறான். இந்த மாதிரி செய்யும் பொழுது இறைவனை விட்டு வேற ஒருத்தனை தேட வேண்டிய தேவை ஏற்படவே செய்யாது என்பதற்குத்தான் அல்லாஹ் அந்த கரீபுங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறான், ஒரு சிவத்தை சொல்லித் தருகிறான். கிட்டேன்னு சொல்லி நீ நினைஞ்சிடாத, ரொம்ப அல்லாஹ்வோடு நெருங்கி விடலாம், இரண்டரை அப்படி கலந்து விடலாம்னு அப்படி கிட்ட நினச்சிடாதப்பா. அவனை நெருங்கவெல்லாம் இயலாது, அவன் எங்கேயும் இருக்கிறான். அதே நேரத்தில் எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீ கேட்குறது உடனே உனக்கு விளங்கும். அடுத்த செகண்ட், அந்த செகண்டே உனக்கு விளங்கும். அந்த செகண்ட்லேயே ரிப்ளை தருவான். அப்படி கிட்ட இருக்கிறான். அப்போ சிந்தனையால், கவனத்தால், கண்காணிப்பினால் உனக்கு அருகில் இருக்கிறான். அப்போ இதுதான் கடவுளை பற்றி ஏமாற்ற எவனும் ஃப்ராடு பண்ண முடியாத ஒரு நல்ல ஒரு கொள்கை. அந்த ஒரு கொள்கை எல்லாம் சொல்லிடுறானா. இது சம்பந்தமாக இந்த வசனத்துக்கு நிறைய கூடுதலான துவா சம்பந்தமான பல விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.